ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம அவரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வர வரை வதக்கினா போதும். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சீரகத்தூள் ஆட் பண்ணுறதுனால இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீரகத்தூள் நல்லா செரிமானத்தையும் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம காயை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காயை ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் ஓரளவு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காயை வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகம் ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணி நல்லா வற்றிருச்சு, மசாலாவோட நல்லா ஒன்றுக்கு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூடான சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.